ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எல்லார் வீட்டில் என்னென்ன சமையல்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தா பலாக்கா பிரியாணி. பலாக்கா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். சாப்பிட எப்படி பண்ணுறது பார்ப்போமா? முதல்ல அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆனியனு, அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, உங்கள் வீட்டில் என்ன சாம்பார் பொடி இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு தேவையான காய், நான் வந்து பார்த்தா உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி போட்டிருக்கேன். ஃபைனலாக இது பலாக்கா, குட்டி பலாக்கா. அதை நல்லா தோல் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். திரும்ப கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேன்னுட்டு இது போட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக விடணும். ஏன்னா அந்த பலாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா? அப்போ தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ போட்டேன். நல்லா வதங்கின அப்புறம் ரைஸு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ரேஷியோவில் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி விட்டு குக்கர் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 விசில் வந்தால் அருமையான பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ, பாய்.